10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற இருக்கிறது திருவான்மியூரில். இதற்கான ஏற்பாடுகள் பற்றியும் மேலும் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய சூழல் பற்றியும் விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்பொழுது விஜய் அவர்கள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிகிறது. மாணவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முதல் முறை நடைபெறக்கூடிய ஒரு பாராட்டு விழாவாகவும் இது இருக்கிறதுனால பல்வேறு சுவாரஸ்ய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன நிலவரம் ராமச்சந்திரன்? வணக்கம். தென்னிந்தியாவின் பிரபல நடிகராக விளங்கக்கூடிய திரு விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக துவங்கினார். அரசியல் தலைவராக மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சரியாக 9:30 மணிக்கு சென்னையில் துவங்க உள்ளது. குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்குகிறார். மொத்தம் 800 மாணவிகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட முதல் 2 இடங்கள் பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கௌரவிக்கிறார். அதற்கு முன்பாக விஜய் விருது வழங்குவதற்கு முன்பாகவே நேரடியாக அரசியல் குறித்து பேசிவிட்டால் நடிகர் விஜய் விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு விஜய் விருது வழங்கும் போது மாணவர்கள் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கள் என கூறிய விஜய் காமராஜர் மற்றும் அம்பேத்கர், பெரியார் ஆகியோர்களுக்கு பற்றி படியுங்கள் எனவும் அறிவுறுத்தினார். அந்த வகையில் இன்றைய பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நடிகர் விஜய் அடுத்தடுத்த அறிக்கைகளை வெளியிட்டு கவனம் ஈர்த்து வருகிறார். சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துவதும் நலம் விசாரித்தார். இந்த நிலையில்தான் திருவான்மையில் இருக்கக்கூடிய சென்னை ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடக்கிறது. இதில் அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வரக்கூடிய அனைவருக்குமே அடையாள அட்டை கட்டாயம் வழங்கப்பட்டிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, அதில் QR கோடு இணைத்துதான் இந்த உள்ளே வரக்கூடிய மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட வாரியாக அந்தந்த தமிழக வெற்றி கழகத்தில் சென்னை மாநிலத்தில் அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதி வழங்கப்பட்டு QR கோடு மூலமாக புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நேரடியாக உள்ளே வருவதற்கு மையத்திற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் காவலர்களும் இங்க பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். உள்ளே வரக்கூடிய அனைவருமே அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். சரியாக 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் சற்று முன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அரசியல் ரீதியாக முதலில் பேசி அதன் பின்னர் 800 மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது துவங்க உள்ளது. மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தின் நிர்வாகிகள் என கிட்டத்தட்ட 3000 பேர் அமரக்கூடிய வகையில் இங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காலை உள்ளே செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. காலை உணவாக மாணவிகளுக்கு 2 பிஸ்கட், ஒரு சிறிய தண்ணீர் பாட்டில் மற்றும் ஒரு ஜூஸ் அடங்கிய விஜய் படம் பொருந்திய கிட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வழங்கப்படுகிறது. அதே போல காலை உணவு, மதிய உணவு முழுமையாக மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரியாக 9:30 மணிக்கு விஜய் நிகழ்ச்சியை துவக்கி தனது உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.